எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து உடனுடன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இனிமேல் நம்ம சேனலில் வந்து தெரிந்து கொள்வோம்ன்ற எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொபைல் கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஸோ அந்த கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ எப்படிலாம் வந்துட்டு முன்னுக்கு வந்தாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்ப்போம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த கம்பெனின்னு பார்த்திங்கன்னா Xiomi. ஸோ Xiomi யூஸ் பண்ணாத ஆளே இல்லை. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இப்போ Xiomi வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து வந்துருச்சு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்னாலே வந்து Xiomi, ரெட்மி அந்த லெவலுக்கு வந்து கூட வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அற்புதமான ஒரு கம்பெனியாக வந்து இருக்குது. அதுக்கு போட்டியாக வந்து இன்னும் எந்த கம்பெனியும் வரலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், அதுக்கு போட்டியாக வந்துட்டு எந்த அளவுக்கும் இந்த ப்ரைஸாக இருக்கட்டும், ஸோ எந்த விஷயத்துலையும் வந்துட்டு அதுக்கு போட்டியாக வந்து இன்னும் எந்த கம்பெனியும் வரலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பெரிய கம்பெனியாக வந்து வளர்ந்து வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த கம்பெனியை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சைனா கம்பெனி தான். ஸோ இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா April 6, 2010 தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெய்ஜிங், அங்கே சைனாவில் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த Xiomi வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் வந்து விற்கிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் விற்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோம் செக்யூரிட்டி அந்த விஷயங்கள் வந்து விற்கிறாங்க. ஸோ டிவியாக இருக்கட்டும், நிறைய எலக்ட்ரானிக் விஷயங்கள் வந்து விற்கிறாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கம்பெனியோட CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா லென்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு கிங் சாஃப்ட்ன்ற கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்துட்டு மோட்டோரோலா, நோக்கியா, ஸோ அந்த மாதிரி பல மொபைல் கம்பெனிக்கிட்ட இருந்து ஆஃபர் வந்திருக்கு, ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இல்லை, நானே வந்து தனியாக என்னுடைய மொபைல் கம்பெனி வந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போயே வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தனியாக ஒரு மொபைல் கம்பெனி ஆரம்பித்து, ஸோ அவரே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே வந்து நோக்கியா அந்த மோட்டோ கம்பெனிக்கிட்ட கொடுத்து, ஸோ எப்படி இருக்குது, ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நட்பு ரீதியாக வந்து ஒரு பழக்கத்தை வந்து வச்சுட்டு இருந்திருக்காரு. நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரெட்மி வந்துட்டு எந்தவித ஸ்டோரும் வந்து வைக்கல. ஸோ அதுக்கு வந்து தனியாக செலவாகுன்றது காரணத்தினால வந்துட்டு எந்தவித ஸ்டோரும் வந்து வைக்கல. முதலே வந்துட்டு அவங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸு வாங்க ஆரம்பித்த உடனே வந்துட்டு அதிகமாக வந்து சேல்ஸ் ஆன உடனே அவங்க எக்ஸ்க்ளூசிவான ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட், அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக வந்துட்டு இப்போது இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா மீ ஹோம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உலக லெவலில் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பணம் வந்து பற்றாக்குறை காரணத்தினால வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து விற்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த கம்பெனி வந்து எங்கெங்கே மொபைல் ஃபோன் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, ஹாங்காங், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், தாய்லாந்து, தைவான், ஸோ இந்த மாதிரி பல இடங்கள், இன்னும் வந்து பல இடங்கள் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக போகுது, என்னால் இந்த வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து விற்றுட்ருக்காங்க. மெக்சிகோ, இந்த மாதிரி பல நகரங்களில் வந்துட்டு இன்னும் வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து விற்றுட்ருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டுமே வந்து 15,000 எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக லெவலில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கணக்கு போட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 நாடுகளில் வந்துட்டு இந்த கம்பெனி வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த கம்பெனியோட CEO வந்து சொல்லும்போது வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியாகவே வந்து இல்லை, எங்களுடைய வருமானம் எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்லேருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா 94% வந்துட்டு எங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் விற்பனையிலேருந்து தான் வருது, மற்ற விஷயங்கள் மற்ற ஒரு 6% தான் வந்துட்டு மற்ற விஷயங்கள்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னென்ன ஒரு சின்ன பார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டு சின்ன ஒரு பார்ட்டாக இருந்தாலும் அதுக்குரிய பில்லு தான் வந்துட்டு நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோம். அது ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்லாம் வைக்கல. ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்து ப்ராஃபிட் அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து விற்கிறோம், ரொம்ப அதிகமாக வந்து விற்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் தான் வந்துட்டு அவங்க வந்து விலை வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து விற்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2011ஆவது ஆண்டு தான் வந்து
வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் மொபைல் என்ன ரிலீஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா Mi 1 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Mi 1 பார்த்திங்கன்னா அப்போதைக்கு வந்து சைனாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு விற்பனை ஆகலைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு நிறைய ஃபோன்கள் வந்து விற்பனை செஞ்சு அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணி கஸ்டமர்கிட்ட வந்து ஒவ்வொரு ஃபீட்பேக்காக வந்து கேட்டு எல்லாருக்கிட்டையும் ஃபஸ்ட் ஃபீட்பேக் கேட்டு அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணோடனே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த 2014 ஆண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைனாலேயே வந்து லார்ஜஸ்ட் கம்பெனியாக வந்து மாறிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் வந்து சைனாவில் ரெட்மி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியாக வந்து வந்துட்டாங்க 2014. சைனாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா 4th பிளேஸில் வந்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவல்லே வந்துட்டு பெரிய லெவலில் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டான விலையில் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷனோட வந்து கொடுத்துட்ருக்காங்க ரெட்மி. ஸோ அந்த அளவில் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும். இன்னும் எங்களோட சக்ஸஸ்க்கு வந்து முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா 2014 ஆண்டுலேருந்து மீ இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் பேர் வந்து விற்பனை ஆயிருக்கு. ஸோ அத்தனை ப்ராடக்ட்ஸ் அத்தனை யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்க பெரிய லெவலில் வந்து ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அடுத்தது வந்து 2014 ஆண்டு தான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து காலடி எடுத்து வச்சாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகளில் வந்துட்டு காலடி எடுத்து வச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனாவில் மட்டும்தான் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் வந்துட்டு விலை குறைவாக வந்து ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து குறை சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ அருமையாக வந்து எல்லாருமே வந்து வாங்குவாங்க. லெவல் தான் வந்து இங்கேயும் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வந்து சேல்ஸ் போயிருக்கு. ஸோ மொதல் அவங்க ரிலீஸ் பண்ண ஃபோன் பார்த்திங்கன்னா Mi 3 தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு Mi 4, Note 4, ஸோ Mi Mix 3, அப்புறம் பார்த்திங்கன்னா MI-A1 பண்ணி ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் Redmi Note 5 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த சூப்பராக வந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் பக்ஸ் அந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் வந்து இருந்திருக்கு. ஸோ இதை வந்து எப்படி பூர்த்தி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்துட்டு ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீட்பேக் கேட்டு அடுத்த மொபைலில் வந்துட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து இந்த அளவு வந்து பெரிய லெவலில் வந்து வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான காரணம் ஃபீட்பேக் கேட்டது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்திங்கன்னா மேக் இன் இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அவங்களுடைய பிளான்ட் வந்து இங்கேயே வந்து அசம்பிள் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் மட்டும் அங்கேருந்து வந்து இங்கேயே வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர், சென்னை, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த பில்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு தனியாகவே அந்த சர்க்யூட் பில்ட் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இனிமேல் வரக்கூடிய இதில் வந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து இன்னும் கம்மியாகும். எதனாலும் பார்த்திங்கன்னா அதாவது அவங்க சைனாலேருந்து கொண்டு வந்த அந்த சர்க்யூட் போர்ட்ஸ்க்கு வந்து அதிகமான டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த டேக்ஸை வந்துட்டு நம்மளுடைய மொபைல் ஃபோன் வாங்கும்போது அந்த விலையில் இப்போ வந்துட்டு நம்ம ஊர்லேயே வந்துட்டு கம்மியான விலையில் வந்துட்டு அவங்க ஒரு நல்ல இது வந்து தயாரிக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து செலவும் கம்மியாகும், அவங்களுக்கும் செலவு கம்மியாகும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 8 ஆண்டு வந்து இவ்வளோ பெரிய வந்து ஆயிருக்காங்க Xiomi, ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிய ஜாம்பவான், அதாவது நோக்கியாவாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், மோட்டோரோலா, லெனோவோ, ஸோ இந்த மாதிரி பல ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு வந்து இப்போ எங்கே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ப்ராடக்ட் கொடுத்து அதை வந்து அந்த லெவலில் வந்து ப்ரைஸ் கொடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து யாராலையும் இதை வந்து தோக்கடிக்க முடியல. அந்த லெவலில் வந்துட்டு ஒரு மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எந்த கம்பெனியை பற்றி வந்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.